இங்க பாரு, நைட் எதுவும் சமைக்க வேண்டாம், வெளியில எதாவது வாங்கிக்கலாம். ஒன்றும் அவசியம் இல்லை, தினமும் தான் சமைக்கிறேன்ல, சமைச்சிடுறேன். அடா இப்ப எதுக்காக இப்படி கோவப்படுற? எதுக்கு கோவப்படுறேனா? என்னமோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? கண்ணா, நீ போய் பேக் எடுத்துட்டு வா. இங்க பாரு, நீ என்ன விரும்புற, நான் உன்ன விரும்புறேன். நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, வேற என்ன வேணும்? அட நாம அவனை பத்தி யோசிக்கணும், அவனோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். அப்படியா? அப்போ நம்ம எதிர்காலம் என்ன? மோகன், எனக்கும் சில ஆசைகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு, அது தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? நம்மளோட காதல், நம்மளுடைய குழந்தை, உனக்கு அது மட்டும் தான் தெரியுதுல்ல? இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே? என்னை பத்தி எப்பயாவது யோசிச்சியா? ரொம்பவே டயர்ட் ஆயிடுறேன், டைமுக்கு சாப்பிட்றது இல்ல, ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நீதான் மோகன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சரி, நான் வரேன். ஹலோ, பிரியாணி பாயிண்டா? சொல்லுங்க. நதீம் தானே பேசுறது? ஆமா, நான் தான். நீங்க? உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல போல இருக்க. சாந்தினி பேசுறேன். அட ஆமா, சாந்தினி. நீ உங்களோட வாய்ஸ் எப்படி மறக்க முடியும்? சொல்லுங்க, என்ன திடீர்னு? சும்மா பிரியாணிக்காக தான். ஓ ஓகே. ஓ, உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? அங்க எது ரொம்ப நல்லா இருக்கும்? அண்ணி, நம்ம இடத்துல ஒரே ஒரு பிரியாணி தான் ஃபேமஸ், அதுக்கு பேர் தான் நதீம் ஸ்பெஷல். நானே கொண்டு வரேன். சாந்தினி அண்ணி, உங்களோட பிரியாணி. தேங்க்யூ. உள்ள வாயே. நான் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி, தண்ணி கிடைக்குமா? நிச்சயமா. இந்தாங்க. தேங்க்யூ. தண்ணி இந்தாங்க. தேங்க்ஸ். வாசனை நல்லா இருக்கே. அண்ணி, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பிரியாணி செம்மையா இருக்கும். முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதோட ருசி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, ருசியா இருக்கும், நான் கேரண்டி தரேன். வாவ், ருசி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இந்த பிரியாணியை செய்றீங்க? சாந்தினி அண்ணி, அதுதான் என்னோட சீக்ரெட். அதை மட்டும் சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்காக ஓரளவுக்கு சொல்லலாம். வெங்காயத்தை மெல்லிசா வெட்டணும், எண்ணெயில நல்லா வதக்கணும், அதுக்கப்புறமா உங்களோட அழகான கைகளால அதுல மசாலா போடுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன், சாரி. அப்ப எனக்கு இந்த பிரியாணி செய்ய கத்து தர மாட்டியா? கண்டிப்பா கத்து தரேன் சாந்தினி அண்ணி, ஆனா இன்னைக்கு முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பண்ணலாம். நான் வரேன். ஏய், சேக்கு கண்ணா, நாளையில இருந்து நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் விட்டதும் நீங்க கராத்தே கிளாஸ் போகணும், அப்புறம் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகணும், மியூசிக் கிளாஸ் போகணும். ஸோ நாளையில இருந்து நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரக்கூடாது, சரியா? மம்மி, இத்தனை கிளாஸஸா? நான் போக மாட்டேன். ஏன் ஏன் போக மாட்டேன்? போய் தான் ஆகணும். சிக்கு, இங்க பாரு, படிப்புல எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணும்ல, அப்புறம் நீ ஃபிட்டாவும் இருக்கணும், சரியா?
நீ நல்ல பையன்ல, இப்ப சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் நாளையில இருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு ரெடி பண்ணிக்கா. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ பாய். பாய். சரி வரேன். ம். ஹலோ, பிரியாணி பாயிண்ட். ஆமாம், சொல்லுங்க சாந்தினி. நேற்று கொடுத்த மாதிரியே பிரியாணி வேணும். இப்போவே கொண்டு வரேன். அது வந்து நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். டோன்ட் வரி, உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன். காக்ரோச் மட்டும் இல்லை, வேற எவன் உன்கிட்ட வந்தாலும் அவனை நான் கண்டிப்பாக கொன்னுடுவேன். அப்படியா? எஸ். இப்போதான் ஃபோன் வரும். ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன். ஹலோ, என்னாச்சு? சரி சரி, நான் இப்போ வரேன். ஓகே அனி, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து போயேன். புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, உன் வேலை இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு டீல் ஃபைனல் ஆயிருக்கு. அப்பா அம்மா, ஒன்று தெரியுமா? நான் எஸ்ஏ காம்படிஷனில் நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் டாபிக் என்ன? அம்மா. நான் என் மம்மியை பற்றி எழுத போகிறேன். நல்லது. குட். சூப்பர் கண்ணா, வெரி குட். ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்ட, என்ன மாதிரியே. அட, என்னாச்சு? எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்கு.
ஹலோ. சொல்லுங்க சாந்தினி அண்ணி. நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ம், நாளே அப்படிதான். ஆனா நீ போட்ட மந்திரம் தான் என் மேல பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்ட. பிரியாணி கொடுக்காமலே போயிட்ட. அடுத்த வாட்டி கண்டிப்பாக அப்படி ஆகாது. அது ஏன்னா இந்த வாட்டி பிரியாணியில் கொஞ்சம் காரம் கம்மி. அப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, காரத்தை நான் தான் போடுவேன். அடுத்த தடவை பிரியாணியை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நானே கொடுக்குறேன். அப்படியா? ம், அது பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் காரம் எவ்வளவு இருக்குன்னு. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நதியும். ரொம்ப தவிக்க விடுற. அது எப்படின்னா, காத்துட்டு இருக்கிறதோட பலன் நதீமோட பிரியாணி. பாய், வச்சிடுறேன்.